வணக்கம். நம்ம TNPSC Group 1 மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பாலிட்டியில் நம்ம லாஸ்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் நம்ம சொன்னோம் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ்னு 3 வகையாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இதுக்கு தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் நம்ம ஒரு ஃபெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எப்படி நீங்கள் பிரிக்கணும், உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த அளவுக்கு சண்டையே வரக்கூடாத மாதிரி அவங்க கான்ஸ்டியூஷன்லேயே கிளியராக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்க டிமார்க்கேட் பண்ணி கொடுத்ததுனால நமக்கு அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே நமக்கு ஈஸியாக நமக்கு தெரியுது. கரெக்ட். ஸோ இதை தாண்டி நமக்கு நிறைய என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குது தான். பட் ஸ்டில் இதெல்லாம் கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்கிறதுனால இவங்களோட வேலிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. இவங்க ஆர்டிகல் 245 to 255 இன் பார்ட் 11ல் வந்து இவங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ்னா என்னங்க, நம்ம எனி லா, ஓகேங்களா, எதுனா ஒரு லா இவங்க பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு சட்டம் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, இவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் இதுதான் பண்ணணும் அதை தான் பண்ணணும், அவங்க எதுனா அவங்களுக்கு ஒரு ரூல் மாதிரி ஒரு ஆர்டர் மாதிரி போடுறதா இருந்தால் இவங்க எங்கெங்கெல்லாம் போட முடியும், இவங்க எந்தெந்த டாபிக்ஸ்லாம் போக முடியும், எந்தெந்த ஜூரிஸ்டிக்ஷன்லாம் போக முடியும், இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னென்ன 4 டாபிக்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். ஸோ டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட்னா எந்த ஏரியாவுக்கு நீங்கள் இங்கே சட்டம் போடலாம். நம்ம போய் பாகிஸ்தானில் போய் நான் இது பண்ண முடியும் அது பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? முடியாது. பிகாஸ் இது வேற ஒரு நாடு. ஸோ எந்த நாடுக்கு எந்த ரூல்ஸ் இருக்குது இதெல்லாம் பவுண்ட் பண்ணுறது தான் இது. ஓகே. ஸோ டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட்னா அந்த பார்டர் வரைக்கும் தான் நம்மளது. அந்த பார்டரில் 1 இன்ச் தள்ளி போனாலும் அங்கேருந்து நம்மளால் எந்த ரூல்ஸ் போட முடியாது. ஸோ இந்தியான்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த பார்டரில் இருக்க எல்லா ரீஜன்ஸ் எல்லாமே நமக்குள்ளே வருது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க பார்டருக்குள்ளே என்ன ரீஜன் இருக்கோ அது வரையும் தான் அவங்களால ரூல் போட முடியும். ஸோ அதை தாண்டி அவங்களால ரூல் போட முடியாது. ஓகே. ஸோ நமக்கு தெரியணும் என்னென்னலாம் டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் இருக்குது இல்லைன்றது நமக்கு இங்கே கிளியராக சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ், parliamentary legislation in the state field, அப்புறம் centers control over the state legislation. ஸோ இந்த 4 டாபிக்ஸ் தான் வந்து இங்கே லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸில் பிரிக்கிறாங்க. ஓகே. ஸோ the constitution defines the territorial limit of the legislative powers. ஸோ அவங்களே வந்து கிளியராக டிமார்க்கேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த கான்ஸ்டியூஷன்ற புக்கிலே அவங்க வந்து கிளியராக சொல்லிடுறாங்க நீங்கள் தான் பண்ணணும். ஸோ என்ன சொல்கிறாங்க, the parliament can make law for the whole or any part of the territory of India. ஓகே. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா அவங்க என்ன வேணால் ரூல் போடலாம். நான் இதுதான் இந்த கரன்சி நோட்டு செல்லாதுன்னா எங்கே போனாலும் அது செல்லாது. இந்தியாவில் எந்த ஊருக்கு எந்த லொக்கேஷனுக்கு எந்த சின்ன கடைக்கு போனாலும் அது செல்லாதுன்னா அது செல்லாது தான். அந்த மாதிரி நம்மளால் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் போட முடியுமா? முடியாது. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அவங்க டெரிட்டரி மட்டும் தான் உண்டு. பட் பார்லிமெண்ட்டுக்கு என்டையர் இந்தியன் டெரிட்டரி அவங்களுக்கு உண்டு. ஓகே. ஸோ a state legislature can make laws for whole or any part of the state. ஸோ அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அவங்க ஸ்டேட்டில் என்ன வேணால் பண்ணலாம், பக்கத்து ஸ்டேட்டுக்கு அவங்க போகக்கூடாது. ஓகே. நான் பக்கத்து ஸ்டேட்டில் போய் நான் பிரிட்ஜு கட்டுறேன், நான் ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறேன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களோட டிமார்க்கேஷன். ஸோ அவங்க தான் அதை வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஸோ the laws made by a state legislature are not applicable outside the state except when there is a sufficient nexus between the state and the object. ஸோ எப்போனா அங்கே ரொம்ப ஒரு ரிலேஷன் இருக்குது, ஓகே நம்ம இது பண்ணணும். இப்போ இந்த டேம்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி எதுனா ஒரு நெக்ஸஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஒரு கனெக்ஷன் இருக்குது, இந்த ஆறு இங்கேருந்து தான் வருது, ஸோ நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால தான் நிறைய பேர் நமக்கு ரிஃப்ட் எல்லாம் வருது. கரெக்ட். ஸோ இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும், நான் இங்கே வந்து ஒரு பார்டர் போட்டு தான் ஆகணும், நான் இங்கே ஒரு ரோடு கட்டி தான் ஆகணும், இந்த மலைக்கு பாஸ் எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, நம்ம நிறைய பாசஸ்லாம் பார்த்துருக்கோம், செங்கோட்டா பாஸ் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பாசஸ்லாம் போடும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பெர்மிஷன் வாங்கி நமக்கு இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம மலை இந்த வெஸ்டர்ன் கட்ஸ்லலாம் போனீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ரயில்வே அந்த லைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் பவுண்ட்ரிஸை கடந்து தான் போகும். ஸோ அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட பெர்மிஷன் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைன்ஸ் போடும்போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு அவங்க அபாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் நெக்ஸஸ் இருந்தால் தான் பண்ண முடியுமே தவிர அதை தாண்டி வேறு யாருமே இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொரு பக்கத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த
எந்த லெஜிஸ்லேஷனும் போடக்கூடாது. ஸோ அவங்களோட ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ்க்கு. ஓகே, பார்லிமெண்ட் அலோன் கேன் மேக் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் லெஜிஸ்லேஷன். ஸோ அவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல்னா அவங்களோட டெரிட்டரியை தாண்டி வேறு எதாவது பண்ணணும்னா அது பார்லிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதுக்கு பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ thus the laws of the parliament are also applicable to the Indian citizens and their property in any part of the world. ஓகே, ஸோ இதுதான் இவங்க சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல்னு என்ன, நம்ம நாடே இல்லை, வேறு ஏதோ ஒரு நாடு இருக்குது. ஓகே, ஸோ இவங்க வந்து அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலோ இல்லை அங்கே நம்ம சொல்கிறோம்ல இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்கிறாங்க, அவங்க பணத்தெல்லாம் இங்கே தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம நிறைய மோட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ நீ அந்த மாதிரி தான் எனக்கு பண்ணணும். நீ இந்தியன் சிட்டிசன்னா நீ இதுதான் பண்ணணும். நீ இந்த சிட்டிசன்ஷிப் வேண்டான்னு நீ அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டேன்னா அப்போ உனக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். பட் இப்போ நீ இங்கேருந்து அங்கே போயிருக்க, நீ சிட்டிசன்ஷிப்பில் தான் போயிருக்க, நீ ஒரு 2 வருஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கரெக்ட். ஸோ இப்போ கூட நமக்கு தெரியும் இந்த விஜய் மல்லையோட அந்த எக்ஸ்ட்ரடிஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரான்ஸ்லேருந்து. ஸோ நமக்கு தெரியும்ல இவங்க மார்ச் 2016 போனாங்க, 8 வருஷம் ஆச்சு. அவங்க எப்படியா உள்ளே வரணும், எப்படி உள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவர் நம்மளோட இந்தியன் சிட்டிசன். அவர் ஒரு பெரிய பேங்க்கோட ஒரு என்ன சொல்ல ஒரு ஃப்ராட் கேஸில் மாட்டினதுனால ஸோ நம்மளோட கவர்மெண்ட் வந்து எப்படியோ அவங்கள எக்ஸ்ட்ரடேட் பண்ணி கொண்டு வரணும்னு போராடிட்டு இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்தியன் சிட்டிசன் எங்கே போனாலும் சரி அவங்கள கூட்டிகிட்டு வர்றது ஒரு அவங்களுக்கு எந்த ஓனர்ஸ் எடுக்கிறது எல்லாமே நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட் ஹேஸ் தட் அல்டிமேட் பவர்ன்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகே, ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு அவங்க ஸ்டேட் வரையும் தான் இது. பார்லிமெண்ட்டுக்கு அவங்களோட என்டையர் நேஷன், அதை தாண்டி அவங்க சிட்டிசன்ஸ் ஒரு அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு எங்கே தான் இருந்தால் கூட அது கூட இங்கே தான் வரணும். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இங்கே இருக்கணும். Okay, so the laws of the parliament are not applicable in the following areas. So இதெல்லாமே வந்து statement based questions. ப்ரிலிம்ஸில் இப்படியெல்லாம் தான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்குறாங்க இந்த டாப்பிக்கில். ஓகேங்களா? ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னு கேட்கும் போது ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் நமக்கு எதெல்லாம் வந்து ஒரு மெயினான 4 பாயிண்ட் எல்லாமே நமக்கு தெரியும். பட் எங்கெங்கெல்லாம் நாட் அப்ளிகபிள், எங்கெல்லாம் வந்து இவங்க வந்து ரூல்ஸ் போட முடியாது, எங்கெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பவர்ஸ் தான் உண்டு, ஆர் பிரசிடென்ட்க்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டட் பவர்ஸ் தான் உண்டு, இப்படிலாம் தான் வந்து நமக்கு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் ப்ரிலிம்ஸில் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸாக படிக்கும்போது நமக்கு இந்த 4 பாயிண்ட் வேணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க எது வந்து நாட் அப்ளிகபிள் ஒரு எது வந்து இட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்லாம் கேட்கும் போது நமக்கு இதெல்லாம் தெரியணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம சொல்கிறோம் லாஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் எங்கே வந்து செல்லாது. ஸோ எங்கே செல்லாதுன்னா when the president can make regulations for the peace, progress and good government of the union territories of Andaman and Nicobar, Lakshadweep, Dadra Nagar Haveli, Daman and Diu and Ladakh. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டே ரூல் போடலாம். ஸோ அங்கே வந்து ஒரு பார்லிமெண்ட்க்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் சொன்னால் தான் அது செல்லும் அப்படிலாம் இல்லை. எஃபெக்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ன்றது அந்த பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. பார்லிமெண்ட்ன்றது அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணுறது. கரெக்ட். ஸோ அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது ஸோ இல்லை எனக்கு இவங்க எல்லாரும் இதெல்லாம் தேவையில்லை, பிரசிடென்ட்னா அந்த ரூலிங் பார்ட்டி த பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹிஸ் கேபினட், ஸோ அவங்க சொல்கிறது தான் இவங்க கேட்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நெக்ஸஸ் இருந்துச்சுன்னா ஃபார் த வெல் குட். ஓகே, ஸோ அதுக்கு மட்டும்தான் இவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் இந்த ஸ்பெசிஃபிக் யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அங்கே எதுனா ப்ராப்ளம் இருக்குது, அங்கே எதுனா பீஸ் ரெஸ்டோர் பண்ணணும், இல்லை அங்கே இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணும், ஸோ அதுக்காகலாம் வந்து இவங்க இந்த டாபிக் அவங்க எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஃபுல் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் தேவை கிடையாது, பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரோ எனக்கு அது போதும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் இங்கே பார்லிமெண்ட்க்கு வரையும் நான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் in the case of Puducherry also the president can legislate by making regulations but only when the assembly is suspended or dissolved. Okay, so நம்ம ஏன் assembly of புதுச்சேரி, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுக்கல, பிகாஸ் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி அசம்பிளி இருக்குது. ஓகே, ஸோ அங்கே வந்து பிரசிடென்ட் வந்து எல்லாத்துக்குமே முடிவு பண்ணணும் இல்லை, பிகாஸ் அவங்களுக்குன்னே ஒரு எலெக்டட் அசம்பிளி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அசம்பிளிஸில் இப்போ சப்போஸ் அவங்க சஸ்பெண்ட் ஆகிட்டாலோ இல்லை எனிதிங் ஒரு எமர்ஜென்சினாலேயோ அவங்க டிசால்வ் ஆகிட்டாங்களோ அந்த மாதிரி கேசஸில் பிரசிடென்ட் வந்து டெசிஷன் எடுக்கலாம். அதர்வைஸ் அவங்களோட அசம்பிளி எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, a regulation so made has the same force and effect as an act of the parliament. ஸோ பிரசிடென்ட் என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறாரோ அது பார்லிமெண்ட் போட்ட ஒரு ரெசல்யூஷனுக்கு ஈக்குவலாக அவங்க அதை நடத்த போகிறாங்க. ஸோ பார்லிமெண்ட்ன்றது
Lok Sabha, Rajya Sabha, which includes opposition party, ruling party, coalitions, எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஹரண்டான ஒரு டெசிஷனுக்கு ஈக்குவலாக இந்த பிரசிடெண்ட்டோட ஒரே ஒரு ரெசல்யூஷனும் இருக்க போகுது. ஸோ விச் மீன்ஸ் பிரசிடென்ட் அண்ட் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அவ்வளோ பவர் இந்த கான்ஸ்டியூஷன் கொடுக்குறாங்கன்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகே, ஸோ இட் மே ஆல்சோ ரிப்பீல் or amend any act of the parliament in relation to these union territories. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தில் இப்போ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்குக்கெலாம் இந்த வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ இந்த எலெக்ஷன் சீசனில் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஆப்போசிஷன் பார்ட்டியில் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா, நான் திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்ஹுட் கொடுக்குறேன், யூனியன் டெரிட்டரி வேணாம், பிகாஸ் யூனியன் டெரிட்டரி தான் இந்த அல்டிமேட் பவர் கோஸ் டு த பார்லிமெண்ட், கரெக்டுங்களா. ஸோ அல்டிமேட் பவர் கோஸ் டு த பார்லிமெண்ட் இன் ரியல் சென்ஸ் to the president, in real sense to the prime minister and his council of ministers. So in real sense இவங்க எல்லாருக்குமே ஓட பவரை ஒரே ஒரு ஆள்கிட்ட இவங்க குவிச்சு வைக்கும் போது இவங்க சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், யூனியன் டெரிட்டரினா இப்படி இருக்குமே, அது வந்து ரொம்ப ஒரு அல்டிமேட் கண்ட்ரோல் கொடுக்குமே, நான் வேண்டாம், உங்களுக்கு நான் திருப்பி ஸ்டேட்ஹுட்டே தரேன், நீங்கள் வந்து பழைய மாதிரி தனி கான்ஸ்டியூஷன் அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நான் உங்களுக்கான நல்ல ஸ்டேட்ஹுட் தரேன்னா அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு தெரியணும் ஸ்டேட்ஹுட்டோட பவர் என்ன. பிகாஸ் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு ஆயிட்டாலே அவங்களோட அல்டிமேட் கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு போயிடும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டால் நினச்சா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நமக்கு நினச்சா நம்மளால் நிறைய லாஸ் போட முடியும், கரெக்ட், பட் அவங்களுக்கு நினச்சா எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் அவங்களுக்கு அசம்பிளிலாம் இல்லைன்னா சுத்தம் அவங்களோட எல்லா பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போகும். ஸோ இதான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கவர்மெண்ட்ஸுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில், கரெக்ட். ஸோ இப்படி இருக்கும்போது இதனால தான் இவங்க சொல்கிறாங்க, நமக்கு இவ்வளோ பவர்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டாம், நமக்கு ஸ்டேட்ஹுட் வேணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, the governor is empowered to direct that an act of the parliament does not apply to a scheduled area in the state or apply with specified modifications and exceptions. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ சப்போஸ் எதுனா இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வெறும் யூனியன் டெரிட்டரிஸ், கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வெறும் யூனியன் டெரிட்டரிஸாக இருக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து எல்லாமே கவர்னர் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. ஸோ கவர்னர் வந்து சொல்லலாம் அண்ட் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து இது வேண்டாம், இந்த இடம் வந்து ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க, ஸோ ஸ்கெடியூல்டு ஏரியா இருக்குது, ஸோ இந்த ட்ரைப்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற இந்த ரூல் வந்து மேபி இது அவங்களுக்கு செட் ஆகாது, ஸோ இது வேண்டாம், நீங்கள் வந்து இந்த பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு நிறைய ஸ்கெடியூல்டு ஏரியாஸ்லாம் இருக்காங்களே நார்த் ஈஸ்டில், அங்கெல்லாம் ரொம்ப ஒரு பீஸ் ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ஊர் கவர்னருக்கு தான் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நமக்கு தெரியும், அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பாங்க, இந்த சைடு ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் இருப்பாங்க, பேராமிலிட்ரி இருப்பாங்க, ஸ்டேட்டோட போலீஸ் ஃபோர்ஸஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாரையுமே அவங்க ஹேண்டில் பண்ணணும், கரெக்ட். ஸோ அவங்க எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணும்போது ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவிட்டி ஆனாலுமே ஒரு பெரிய என்ன சொல்கிற ஒரு எத்னிக் கிளாஷஸ்லாம் வர்றதுக்கு அங்கே நிறைய ப்ராபபிலிட்டி உண்டு, கரெக்ட். ஸோ நிறைய ப்ராபபிலிட்டி உண்டுன்ற போது ஸோ நம்ம தான் வந்து பார்த்து டிசைட் பண்ணணும், ஓகே இது வந்து ஓகேயா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் சொல்லுவாங்க, சரி வேண்டாம், இந்த பார்லிமெண்ட்டோட இந்த ரூல் வந்து மற்றவங்களுக்குலாம் சரி ஆகட்டும், பட் இவங்களுக்கு அது சரி ஆகாது, ஸோ இவங்க வந்து அது இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸெப்ஷன் பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட், the governor of Assam may likewise direct that an act of the parliament does not apply to a tribal area in the state or apply with specified modifications. ஸோ அதே தான், ஸோ மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ எங்கெல்லாம் வந்து ஸ்கெடியூல் பீப்புள் இருக்காங்க, ஸோ அந்த ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் பாப்புலேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது, அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம், இந்த லாவை இங்கே போட்டான்னா நமக்கு சரியான ஒரு கலவரம் வரும், அதனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ரிஸ்க் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த கவர்னருக்கு அதிக ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டோட ரூல்ஸ் அப்படியே வேர்பேட்டம் வரணும்னு இல்லை, இட் இஸ் நாட் ஆப்சல்யூட், இட் ஹேஸ் சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். Okay, so the president enjoys the same power with respect to tribal areas or autonomous districts in Meghalaya, Tripura and Mizoram. ஸோ அஸ்ஸாமில் யாருக்கு பவர் இருக்குது, கவர்னருக்கு. ஓகே, அவங்கள சுற்றி இருக்க இந்த மெகாலயா, ட்ரிபுரா, மிசோரம் இவங்களுக்கு யாருக்கு பவர் இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸுங்க. ஸோ இது எல்லாமே எப்படி கொடுப்பாங்க, பிரசிடென்ட் பதிலாக கவர்னர் கொடுத்துட்டு ஹீ என்ஜாய்ஸ் ஆல் திஸ் பவர்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு,
ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நீங்கள் இதை படிக்கலாம், ஒரு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நீங்கள் இதெல்லாம் எழுதணுன்னா அந்த டேர்ம் நமக்கு இம்பார்ட்டண்ட். இங்கே யாருக்கு அந்த பவர்ஸ் உண்டுன்னு நீங்கள் அந்த நார்த் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய சென்டென்சஸில் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு லாக் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் பிரசிடென்ட் கவர்னர் அப்படின்னு இருக்கும். பட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸில் அவங்க அதை தனியாக தூக்கி கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். என்ன இது நம்ம கதை மாதிரி படித்தோம், இது என்ன இப்படி தனியாக கேட்குறாங்க, நமக்கு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அன்லெஸ் நீங்கள் அதை மார்க் பண்ணி திருப்பி ரிவிஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு அது ஈஸியாக அது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. ஸோ அசாமில் வந்து கவர்னர் அண்ட் மெகாலயா திரிபுரா மிசோரம் வந்து பிரசிடென்ட். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் டாபிக் நம்ம போக போகிறோம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், தனியாக பிரித்தே கொடுத்துட்டாங்க கான்ஸ்டியூஷன்லேயே பாரு, இது உன்னுது, இது என்னது, இது வந்து நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம், இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்தே நமக்கு அப்படியே நம்ம இதை அப்ளை பண்ணியிருக்கோம். கரெக்ட். ஸோ GOI 1935 அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸை வந்து அவங்க ஈஸியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க பிரித்து கொடுத்தும் போது நம்ம அதே சிஸ்டம் எடுத்துகிட்டு ஸோ அதிலே மேஜராக எதெல்லாம் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு நேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையோ அது எல்லாமே வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸ்டேட் இது அது வந்து இவங்களோட அட்டானமிலே இருக்கட்டும், இவங்களுக்கு அந்த ரீஜனல் அட்டானமி கொடுக்கணுன்னு அதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டில் எடுத்துட்டாங்க. காமனான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே அவங்க கான்கரண்ட் லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டாங்க. கரெக்ட். ஸோ இந்த பார்லிமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரிஜினலி வந்து 97 சப்ஜெக்ட்ஸ் இருந்தது சென்ட்ரல் லிஸ்ட்டில், இப்போ 98 இருக்குது. உங்களுக்கு தெரியும் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், எனிதிங் ரிலேட்டட் டு நேஷ்னல் செக்யூரிட்டி, எனிதிங் நியூக்ளியர், அட்டாமிக் எனர்ஜி, கரன்சி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டிஃபென்ஸ், இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகே. ஃபாரின் அஃபேர்ஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், கம்யூனிகேஷன், இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், சென்சஸ், ஆடிட், இது எல்லாமே வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் தான் வரும். ஓகே. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எவ்வளோ இருக்கா, 59 சப்ஜெக்ட் இருக்குது. முன்னாடி 66 இருந்துச்சு, அதெல்லாம் நிறைய இருந்தால் தூக்கி கான்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டுட்டு. கரெக்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 59 சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க ஸ்டேட் லிஸ்ட்டில். ஓகே. ஸோ என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க மேஜர்லி, பப்ளிக் ஆர்டர், போலீஸ், பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன், அக்ரிகல்ச்சர், பிரிசன்ஸ், லோக்கல் கவர்மெண்ட், ஃபிஷரிஸ், மார்க்கெட், தியேட்டர், கேம்பிளிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் வரும். ஸோ இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் இவங்க கிட்டேருந்து அதிகமாக நம்ம டேக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த டேக்ஸ்னால நம்ம சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லி அதுவும் நம்மள மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்வீஸ் செக்டரில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க ஒரு எக்கானமிக்கு வந்து நம்ம சர்வீஸ் டேக்ஸ் வேட் வச்சு நம்ம நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி GSTயில் போட்டு எல்லாமே அங்கே போயிட்டதுனால தான் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸே இருக்குது. ஓகே. ஸோ முன்னாடி வரையும் நமக்கு நல்ல ஒரு சர்வீஸ் செக்டருக்கான நல்ல ஒரு த்ரைவிங் இண்டஸ்ட்ரியாக நம்ம இருந்ததுனால நம்ம இதிலெல்லாம் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்கரண்ட் லிஸ்ட். ஸோ இதில் வந்து ஒரிஜினலி வெறும் 47 சப்ஜெக்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் 42nd அமெண்ட்மெண்ட்டில் தூக்கி இவங்களெல்லாம் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 52 சப்ஜெக்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஓகே. ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ 98 ஒன்று இருக்குது, 59 ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 52 இருக்குது. ஓகே. ஸோ இந்த லிஸ்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இங்கே என்னென்ன நல்லா இருக்காங்க, கிரிமினல் லா அண்ட் ப்ரொசீஜர், சிவில் ப்ரொசீஜர், மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல், ஃபேமிலி பிளானிங், எலக்ட்ரிசிட்டி, லேபர் வெல்ஃபேர், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பிளானிங், ட்ரக், நியூஸ் பேப்பர், புக்ஸ் அண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட் நமக்கு தெரியும். அதுதான் மினி கான்ஸ்டிடியூஷன்னே சொல்கிறாங்க. பிகாஸ் நிறைய ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் நிறைய சேஞ்சஸை திருப்பி ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க 44th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1978. ஸோ இந்த 2 அமெண்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அந்த 2 அமெண்ட்மெண்ட்டே நம்ம குறைஞ்சது ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கணும். ஓகே. அந்த அமெண்ட்மெண்ட்டை அப்படியே ஃபுல்லாக எல்லா பாயிண்ட்டுமே ஸோ ஒரு 5 வாட்டி படித்தா தான் நமக்கு அதில் இருக்க நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு 5 பாயிண்ட் மாற்றினாங்க, அதுக்கப்புறம் சில பேசிக்ஸ் மாற்றினாங்கன்னு. அதை தாண்டி நிறைய மாற்றிருப்பாங்க நம்மளோட லெஜிஸ்லேஷன் பெர்ஸ்பெக்டிவில், ஓட்டிங் பெர்ஸ்பெக்டிவில். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த டைமில் பாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே. ஸோ the 42nd அமெண்ட்மெண்ட் 1976. ஸோ என்னென்ன மாற்றினாங்க, 5 சப்ஜெக்டை மாற்றிருப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து அப்படியே கான்கரண்ட் லிஸ்ட்க்கு தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று எடுகேஷன், இன்னொன்று ஃபாரஸ்ட், இன்னொன்று வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், இன்னொன்று ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே வந்து ப்ரிலிம்ஸில் ரொம்ப ரொம்ப டைரெக்டாக கேட்குற கேள்விங்க. குரூப் 1 லெவல் கிடையாது, பட் இருந்தாலுமே இதெல்லாம் வந்து டைரெக்டாக கேட்குற கேள்வி. இதெல்லாம் நம்ம வந்து
டிஃபால்ட்டாக நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் இந்த ஜஸ்டிஸில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் த கோர்ட்ஸ் எக்ஸப்ட் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கான்கரண்ட் லிஸ்ட்டில் அவங்க தூக்கி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the parliament has the power to make laws with respect to any matter for any part of the territory in a state even though that matter is one which is enumerated in the state list. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கிறது எல்லாமே பார்லிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறது ஸ்டேட்டு தான் பண்ணணும், சென்ட்ரல் அவங்க பண்ணக்கூடாது. கான்கரண்ட் லிஸ்ட்டில் 2 பேரும் பண்ணலாம், ஸோ ஸ்டேட்டும் பண்ணலாம். இது அதை தாண்டி அது அவங்களுக்கு ஒத்துக்கலைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ணணும். பட் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் ஸ்டேட் லிஸ்ட்லேயும் வந்து பார்லிமெண்ட் உள்ளே வரலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ராஜ்யசபா ஓகே சொன்னாலோ இல்லை ஆல் இண்டியா சர்வீசஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணும்னாலோ, ஸோ இல்லை 2 ஸ்டேட்ஸே வந்து எனக்காக பண்ணி கொடுங்கன்னு கேட்டாலோ, அந்த மாதிரி 3 சர்க்கம்ஸ்டன்சஸில் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் லா போடலாம். ஓகே, ஸோ திஸ் ப்ரொவிஷன் ஹஸ் ரெஃபரன்ஸ் டு தி யூனியன் டெரிட்டரிஸ் ஒரு அக்வயர்ட் டெரிட்டரிஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே இங்கே அக்வயர் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே கூட இது அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ த 101st amendment of 2016. So this has made a special provision with respect to GST. இந்த 101st amendment it's a very blunt question. இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்குற கேள்வி. 101st amendment என்ன, இப்போ 108th amendment என்ன, 2, 3, 4 அப்படின்னு ஒவ்வொன்றுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து பிசிக்கு ரெசர்வேஷன் கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் 10% EWS கொடுத்ததா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரீசெண்ட் இல்லைங்களா. ஆங்கிலோ இண்டியன்ஸ் ரெசர்வேஷனை எடுத்துட்டா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரீசெண்டாக நடந்ததுனால இந்த லேட்டஸ்டான ஒரு 5 அமெண்ட்மெண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே, ஸோ த பவர் டு மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிடியூரி சப்ஜெக்ட்ஸ். ஸோ ரெசிடியூரி சப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, இந்த 3 லிஸ்ட்லையுமே இல்லாத சப்ஜெக்ட் இவங்க வந்து ஆல்ரெடி எல்லாமே போட்டு முடிச்சுட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு டாபிக் இதில் எதுலுமே இல்லை, இது என்னன்னா இது புதுசாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டாப்பிக்குமே அந்த பவர்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அதுக்கு லா போடணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த மேட்டர் விச் ஆர் நாட் enumerated in any of the 3 lists is vested with the parliament. ஸோ இதுதான் வந்து நம்ம நிறைய கமிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, ராஜமன்னார் கமிஷன், ஸோ அவங்களாம் சொல்லியிருப்பாங்க ரெசிடியரி பவர்ஸ்லாம் நீங்கள் ஏன் சென்ட்ரலுக்கு தரீங்க, ஸ்டேட்டுக்கு தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நான் தரமாட்டேன், அது சென்ட்ரலுக்கு தான் உண்டு அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸில் நான் சொன்னேன்ல பார்லிமெண்ட்ரி லெஜிஸ்லேஷன் த ஸ்டேட் ஃபீல்ட். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்போல்லாம் பார்லிமெண்ட் வந்து ரூல் போடலாம், நான் சொன்னேன் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா when ராஜ்யசபா passes a resolution. ஸோ ராஜ்யசபாவே நமக்கு தெரியும், இட் இஸ் கால் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ ஸ்டேட்ஸ்லேருந்து தான் அவங்க தான் ஆளை சூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க, யாரும் எலெக்ஷன் வச்சுலாம் எடுக்கல. ஸோ அவங்களே ஆளை வச்சு சூஸ் பண்ணி அனுப்புறதுனால ஸோ அங்கே இவங்க ஸ்டேட்டை தானே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ இவங்க ஸ்டேட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அவங்க எதுனா உங்களுக்கு லா போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்களே ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தான், உங்கள் ஸ்டேட்டுக்காக நீங்கள் எங்களை லா போட சொல்லி கேட்குறீங்க, ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இஃப் த ராஜ்யசபா டிக்ளேர்ஸ் தட் இட் இஸ் நெசசரி இன் த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் தட் பார்லிமெண்ட் ஷுட் மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் or any other matter in the state list, then the parliament becomes competent to make laws on that matter. Such a resolution must be supported by 2/3 of the members present in voting, and this resolution remains in force for 1 year. It can be renewed any number of times but not exceeding 1 year at a time. So the law ceases to have an effect on the expiration of 6 months after the resolution has ceased to be in force. ஓகேயா, பாயிண்ட் கிளியரா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ ராஜ்யசபா வந்து அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணால் பார்லிமெண்ட் வந்து அதுக்காக லா போடுவாங்க. அந்த லா 1 இயர் வரையும் வேலிட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ரெனியூ பண்ணலன்னா 6 மந்த்ஸோட அந்த லா வந்து முடிஞ்சு போயிடும். அப்படி நீங்கள் ரெனியூ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் அதை ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க எந்த சப்ஜெக்டில் வேணால் நீங்கள் அந்த மாதிரி லா போடலாம், ப்ரொவைடட் உங்களுக்கு ராஜ்யசபா அதுக்காக கேட்டாங்கன்னா. ஸோ இதை நீங்கள் எப்படி ஓட் பண்ணுவீங்க, 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் ஓட்டிங். ஸோ இவங்க வந்து அந்த ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் ஓட்டிங் இவங்க அதுக்கு ஒத்துக்கணும். ஸோ அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து அதுக்கு ஓகே சொல்லலாம். ஓகே, ஸோ இவங்க இப்படி பண்ணாதான் இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அவங்க ஓட்டிங் அக்செப்ட் பண்ணானா தான் அவங்க இந்த மாதிரி லா போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ வாட்டி வேணால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட்
1 இயர் தான் வந்து அந்த டென்யூர். ஸோ 1 இயர்க்கு நீங்கள் அதை ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ராஜ்யசபா ஒவ்வொரு வாட்டி அவங்க மெஜாரிட்டி போட்டு அந்த ஓட்டிங்கில் அவங்க அதை வந்து பாஸ் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எப்போ பார்லிமெண்ட் வந்து இவங்க ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து லா போடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன, டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி. Obviously, because national emergency நமக்கு தெரியும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து we have no say in that, correct? So it's a national emergency, it's a national threat. இப்போ ஈரான் இஸ்ரேல் இந்த மாதிரி வார் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு, இந்த சைடு ரஷ்யா யுக்ரைன் நடந்துட்டு இருக்கு, இந்த சைடு சைனா தாய்வான் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ப்ரூவிங். ஸோ எங்கே பார்த்தாலும் there is no peace இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த லா போட முடியாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க, கரெக்ட்? The parliament acquires the power to legislate with respect to goods and services tax or matters in the state list while a proclamation of national emergency is in operation. So national emergency இருக்கும்போது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்க எல்லா டாபிக்ஸ்லையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லா போடலாம். ஓகே, ஸோ the laws become inoperative on the expiration of 6 months after the emergency has ceased to operate. ஸோ இந்த எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி அவங்க போட்ட லா வந்து அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக காலம் ஃபுல்லாலாம் இவங்க இருக்க முடியாது. எமர்ஜென்சி வரைக்கும் தான் அந்த லா, எமர்ஜென்சி முடிஞ்சு 6 மாதத்துக்குள்ளே அந்த லா வந்து முடிஞ்சு போயிடும், அதோட வேலிடிட்டி வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து அதுக்காக லா போடுவாங்க. ஓகே, ஸோ எமர்ஜென்சி பீரியடுக்கு மட்டுமே அந்த லா செல்லும். அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி முடிச்சு 6 months வரையும் அவங்க அந்த லா இருக்கும். அதுக்கப்புறம் இட் சீசஸ் டு எக்ஸ்பயர். ஓகே, இட் சீசஸ் டு evolve. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன, வென் ஸ்டேட்ஸ் மேக் அ ரெக்வெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு பார்த்தோம், நமக்கு வந்து இப்போ ராஜ்யசபாவே கேட்பாங்க. செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம், எனி கேஸ் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்குறோம், வென் ஸ்டேட்ஸ் மேக் அ ரெக்வெஸ்ட். ஒரு ஸ்டேட் இல்லாமல் 2 ஸ்டேட் கூட சேர்ந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு வந்து நீங்களே போட்டு கொடுங்க அந்த மாதிரி. ஸோ வென் legislature of 2 or more states pass resolution requesting the parliament to enact the laws on the matter in the state list, then the parliament can make laws for regulating that matter. ஸோ 2 ஸ்டேட், ஒரு ஸ்டேட் யாருமே கேட்க மாட்டாங்க, 2 ஸ்டேட் கூட சேர்ந்து அவங்க தான் இதை கேட்பாங்க. 2 or more ஸ்டேட்ஸ் சொல்லும் போது சரி ஓகே நான் உங்களுக்காக பண்ணித்தரேன்னு பார்லிமெண்ட் அவங்க சொல்லுவாங்க. ஸோ சம் எக்ஸாம்பிள் ஆஃப் லா. ஸோ இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம நினைப்போம்ல, என்ன ஸ்டேட்டே யாராவது இப்படி கேட்பாங்களா, அவங்களுக்கு எதுனா இவ்வளோ இது இருக்குமா, அவங்களோட ரைட்ஸ் அவங்க விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இல்லை, இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல் லாஸாக நிறைய இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ப்ரைஸ் காம்படிஷன் ஆக்ட் ஆஃப் 1955, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972, வாட்டர் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1974, Urban Land Act of 1976 and Transplantation of Human Organs Act of 1994. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்ட்ஸ் எல்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கேட்டதுனால தான் வந்திருக்குன்றது நமக்கு எங்கே தெரியணும். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம், டு இம்ப்ளிமெண்ட் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ். கரெக்ட். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்டோட வெல்ஃபேருக்காக எதுனா வந்து ஒரு லா போடுறதா இருந்தாலோ, இல்லை ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் கட்ட போகிறேன், இல்லை வந்து நான் காலேஜஸ்க்கு ஃபண்டிங் தரேன், அந்த மாதிரி பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட் லாஸ் எதுனா இருந்தாலோ, ஸோ அந்த மாதிரி லாஸ்க்கெலாம் இவங்க எதுனா இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபண்டு வேணும், அதுக்காக வந்து சோர்சிங் வேணும்னா அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுத்து பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர்ஸ் உண்டுன்றது நமக்கு தெரியணும். ஸோ இதுலேயும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம அடுத்த டாபிக்ஸ்லாம் கூட பார்க்க போகிறோம். அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.